சரி, நாங்க அப்ப இன்னைக்கு டாபிக்கு போவோம். சமன்பாடுகள். சமன்பாடுகள் நாங்க லாஸ்ட் இயரும் படிச்சுதாங்க. அதுல முதல் ஒரு ரிவிஷனை பார்த்துட்டு பேருந்து ஒருங்கமைப்பு சமன்பாடுகளுக்கு போவோம். சரியா? அப்ப இதுல கொஞ்சம் உதாரணங்கள் இருக்கு. எனக்கு இப்ப நீங்க செய்து காட்டும் இந்த சமன்பாடுகள் உதாரணத்துல முதலாவது உதாரணத்தை செய்து காட்டும் எனக்கு என்ன விடையண்டு? சார் எக்ஸாம்பிள் 4. ஓகே, 2x ஆக 8 சமன் எக்ஸ் எக்ஸ் ஆக 12. இந்த எக்ஸ சமன் இங்கால கொண்டு வந்தோம்டா 2x மறை எக்ஸ் சமன் 12. இந்த நேர் எக்ஸ சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனோம்னா அது மறை எக்ஸ் ஆக மறை 8 ஆகும். நேர் 8 மறை 8 ஆகும். 2x மறை எக்ஸ் வந்து எக்ஸ் 12 மறை 8 4. சரியா? இந்த உதாரணத்தை செய்யுங்க. உதாரணம் இ. பி சமன் மறை 1. பி வந்த என்ன விட மறை 1 சார். ஓகே, மெட்டல முடிக்கட்டும். என்ன விட வருது பிக்கு? இல்ஷானி செய்தீங்களா? ஓ சார். என்ன விட வருது உங்களுக்கு? 3.2 வந்துச்சு. 3.2. ஓகே, வேற யாருக்கு வேற என்ன விட வந்திருக்கு? 1 ஒரு ஆள் மறை 1 3.2. மெட்டாக்களுக்கு என்ன விட வந்திருக்கு? நீங்க மியூட். சுஷ்விதா நீங்க மியூட்ல இருந்தீங்க. நீங்க ஆன்சர் சொன்னீங்களா முதல்? சார் மறை 1 சார். மறை 1. ஓகே, இப்ப 4 மறை 5 அடைப்பு குறி 3 மறை பி சமன் 2 அடைப்பு குறி பி மறை 1 தான் கேள்வி. நாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க எது முதல் செய்யணும்னு நாங்க படிச்சுட்டோம். அடைப்புக்குறி முதல் செய்யணும். பொட்மாஸ் ரூல் பிராக்கெட்ஸ் தான் முதல் செய்யணும். இப்ப 4 மறை மறை 5 தர 3 மறை 15 மறை 5 தர மறை பி என்ன விட? மறை மறையால பெருக்குனா என்ன விட? நேர் 5 பி சமன் இங்கால பிராக்கெட்ஸ் இருக்கு, அதை நாங்க சால்வ் பண்ணணும். 2 தர பி 2 பி மறை 2 தர மறை 1 மறை 2. பிய வலது பக்கம் கொண்டு வந்து எண்கள் எல்லாம் இடது பக்கம் கொண்டு போனோம்னா 5 பி இது நேர் 2 பி நேர் 2 பி சமன்பாட்டுக்கு அங்கால வந்துச்சுன்னா மறை ஆகும். மறை 2 பி சமன் மறை 2. இந்த 4 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனா நேர் 4 மறை 4 ஆகும். இந்த மறை 15 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனா அது நேர் 15 ஆகும். ஆகவே 3 பி சமன் 15 மறை 4 11 மறை 2 9. ஆகவே பி சமன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மறை 1 வந்தாக்கள் நீங்க எதுல மிஸ்டேக் விட்ட? நீங்க
சொல்லுங்க இதுல பிரக்கெட்டை பிளவு முதல்ல நீங்க செய்யாம விட்டது விலங்குல என்ன திருப்பி சொல்லுங்க. பிரக்கெட்டை முதல்ல செய்யாம விட்டது சார். ஓகே, பாட்மாஸ் பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்க இது படிச்சுட்டோம். பாட்மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணோம். பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட், ரைட்? அதுக்கு பிறகு இன், அதுக்கு பிறகு வகுத்தல் இல்லாட்டி பெருக்கல், அதுக்கு பிறகுதான் கூட்டல் கழித்தல். சரியா? உங்களுக்கு எப்படி தில்ஷானி 3.2 வந்துச்சு? எப்படி சார் சய 2யும் சய 4யும் கூட்டினா சய 6. அப்ப 15ல இருந்து சய 6 கழிச்சோம் சார். அப்ப 11 வந்துச்சு. தெரியுதா எங்க பிளவிட்டிங்கண்டு? 15 மறை 6 வந்து 9 இல்லையா? ஓகே, உதாரணம் ஐஎஸ் செய்யுங்க. X சமன் 12 சார். எக்ஸ் சமன் 12. x சமன் 12 சார். ஓகே, சமன் 12 சார். x சமன் 12 சார். 12. அதாவது எக்ஸின் கீழ் 3 சக எக்ஸின் கீழ் 4 சமன் 7. இது பின்னங்கள்ல பகுதி எண் சமனாக இருந்தால் தொகுதி எண்களை கூட்டலாம். இந்த பின்னத்துல பகுதி எண்கள் சமன் இல்லை. 3 ஒரு பகுதி எண் 3, இரண்டாவது பகுதி எண் 4. ஆகவே வெவ்வேறான பகுதி எண்கள் இருந்தால் அவற்றின் போமாசியை காண வேண்டும். பொது மடங்குகளில் சிறியது. இதன் போமாசி வந்து 12, 3 4 12. ஆகவே பகுதி எண் 12 இருந்தால் இந்த 3 எத்தனையால பெருக்குனா பகுதி எண் 12 4ஆல. ஆகவே தொகுதி எண்ணையும் 4ஆல பெருக்கணும். 4x 12 சக இந்த 4 12 ஆக்கிறதுக்கு 3ஆல பெருக்கணும். ஆகவே தொகுதி எண்ணை 3ஆல பெருக்குவீங்க. 3 தர x 12 சமன் 7. பகுதி எண்கள் சமனாகியபடியால் இந்த தொகுதி எண்களை கூட்டலாம். 4x சக 3x 7x 12 சமன் 7. ஆகவே 7x வந்து சமன்பாட்டுக்கு அங்கால இந்த பகுதி எண்ணை கொண்டு போனீங்கன்னா வகுத்தல் பெருக்கலாக மாறும். 7 தர 12. ஆகவே x சமன் 7 தர 12 கீழ் 7. இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் வெட்டலாம், சுருக்கலாம். சுருக்கினால் விட வந்து x சமன் 12. விளங்கிச்சாது? கே செய்யுங்க. உதாரணம் கே. k சமன் 9. கே சமன் 9. சார் a சமன் 9 சார். எவ்வளவு? 9 சார். 9. ஓகே. a மறை 3 அடைப்புக்குறி கீழ் 2 சக 1 சமன் 4. நாங்க இந்த தொகுதி எண்களை கூட்டுறா பகுதி எண் சமனாக இருக்கணும். முதலாவது பின்னத்துல பகுதி எண் 2, இரண்டாவது பின்னத்துல பகுதி எண் 1 1 கீழ் 1. ஆகவே முதல்
ரெண்டுக்கும் சமனான பகுதி எண்ணை உருவாக்குறதுக்கு போமாசி காணணும். அதன் போமாசி 2. ஆகவே a மறை 3/2 சக 1/1 அத பகுதி என்ன 2 ஆக்குறதுக்கு 2ஆல பெருக்கணும். ஆகவே தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்குவீங்க. ஆகவே 2 2/2 சக சமன் 4. இப்ப பகுதி எண்கள் ரெண்டும் சமன். 2 பின்னத்திலையும் பகுதி எண்கள் சமன். ஆகவே a மறை 3 சக 2 கீழ் 2 என எழுதலாம். சமன் 4. a மறை 3 நேர் 2 மறை 3 நேர் 2 கூட்டினா மறை 1. ஆகவே a மறை 1 கீழ் 2 சமன் 4. இந்த 2 பகுதி என்ன சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனோம்னா அது தொகுதி எண்ணாக மாறும். தொகுதியாக. ஆகவே a மறை 1 சமன் 4 வகுத்தல் பெருக்கலாக மாறும். ஆகவே a சமன் 4 தர 2 8. இந்த மறை 1 சமன்பாட்டுக்கு அங்கால போனால் நேராக மாறும். நேர் 1. ஆகவே a சமன் 9. ஓகே, உதாரணம் ஐய செய்யுங்க. x சமன் 1. x சமன் 1. சார் x சமன் 1 சார். இத சுருக்கம். இது பின்னம் அகைன். ஆகவே பகுதி எண்கள் சமனாக வேணும். 2 4 இருக்கு. பகுதி எண்ண சமனாக்குறதுக்கு இந்த 2 4 ஆக்கணும். ஆகவே இந்த 2ஆல பெருக்குவீங்க. பகுதி எண்ண பெருக்குனா தொகுதி எண்ணையும் பெருக்கணும் 2ஆல. ஆகவே 2 தர x ஆக 1 கீழ் 2 கீழ் 4 சக x மறை 3/4 சமன் அரை. இது 2ஆல பெருக்கும்னா 2x. 2 1ஆல பெருக்குனா சக 2. இப்ப இந்த பகுதி எண்கள் சமனாகியபடியால் தொகுதி எண்களை கூட்டலாம். இது x மறை 3 பகுதி எண் 4 சமன் அரை. 2x சக 1x 3x சக 2 மறை 3 மறை 1 கீழ் 4 சமன் அரை. இந்த 4 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனோம்னா இது ஒரு வகுத்தல். ஆகவே அது பெருக்கலாக மாறும். 3x மறை 1 சமன் 1/2 தர 4. 3x மறை 1 சமன் 4 2ஆல வகுத்தா 2. ஆகவே 3x சமன் 2 சக இந்த மறை 1 சமன்பாட்டுக்கு அங்கால போனா 1 நேர் 1
ஆகவே எக்ஸ் சமன் 1. விளங்கிச்சா இது? ஓகே. இப்ப நாங்க இதெல்லாம் நாங்க முதல் படிச்சது. இது ஒரு ரீகேப் ரிவிஷன் மாதிரி செய்தாங்க. இந்த சமன்பாட்டின் பிரயோஜனம் என்ன, என்னத்துக்கு நாங்க இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம்ன்றது இப்ப பார்ப்போம். சரியா? இப்ப இந்த உதாரணத்துல இது நீங்க மனதிலேயே இந்த விடைய கண்டுபிடிக்கலாம். ஆனா நாங்க இப்ப இந்த உதாரணத்தை நாங்க சமன்பாட்டின் மூலம் தீர்க்க போறோம். இந்த உதாரணம் 60 மாங்காய்கள் சில நண்பர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர்களில் ஒருவரான அமலன் தனக்கு கிடைத்த காய்களில் 3ஐ விற்ற பின்னர் அவரிடம் 2 காய்கள் எஞ்சியிருந்தன. 60 மாங்காய்களையும் பகிர்ந்து கொண்ட நண்பர்களின் எண்ணிக்கை யாது? இது நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். ஆனா நாங்க இப்ப இத சமன்பாட்டை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். எத்தனை மாங்காய்கள் உள்ளன எல்லாமாக? 60. அதில் அமலன் தனக்கு கிடைக்க பெற்ற மாங்காய்களில் எத்தனை மாங்காய்களை விற்றார்? 3 மாங்காய்களை விற்றார். சரியா? 3 மாங்காய்களை விற்ற பின்னர் அவரிடம் எஞ்சியுள்ள மாங்காய்களின் எண்ணிக்கை என்ன? 2. சரியா? இதை நீங்க மனதுல கால்குலேட் பண்ணலாம். ஆனா நாங்க இப்ப பார்ப்போம் இந்த சமன்பாட்டுக்கு ஆங்கிலத்துல சொல்றது ஃபார்முலா. இந்த சமன்பாடுகளை வைத்து இப்படி காண்றது. இப்ப கேள்வி என்ன? 60 மாங்காய்களையும் பகிர்ந்து கொண்ட நண்பர்களின் எண்ணிக்கை யாது? அதான் கேள்வி. அப்ப நண்பர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்று எடுப்போம். அதாவது உங்களுக்கு தெரியாத காரணி நம் நண்பர்களின் எண்ணிக்கை, அதை நாங்க எக்ஸ் என்று எடுப்போம். அப்ப நண்பர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுத்தா ஒரு நண்பருக்கு கிடைக்கும் மாங்காய்களின் எண்ணிக்கையை எப்படி காணலாம்? நண்பர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்றா எல்லாமாக 60 மாங்காய்கள் உள்ளன. ஆகவே ஒருவருக்கு கிடைக்கும் மாங்காயின் எண்ணிக்கை என்ன? 60 எத்தனையால வகுக்கணும்? 60 எத்தனையால வகுக்கணும்? எக்ஸால வகுக்கணும். அங்க இருக்கிற நண்பர்களின் எண்ணிக்கையால வகுக்கணும் இல்லையா? அப்ப நண்பர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்றா அங்கே உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மாங்காயின் எண்ணிக்கையை காண்றதுக்கு 60 எல்லாமாக உள்ளது. எல்லாமாக எக்ஸ் எண்ணிக்கையான நண்பர்கள் உள்ளார்கள். ஆகவே ஒருவருக்கு கிடைக்கும் மாங்காயின் எண்ணிக்கை 60 கீழ் எக்ஸ். இப்ப நாங்க அமலன் எடுத்துக்கொண்டோம்டா அவருக்கு கிடைத்த மாங்காயில 3 வித்து விடுகிறார். 3 வித்தோன்னா மிகுதி எவ்வளவு இருக்கவட்ட? 2. அப்போ அமலனுக்கு கிடைத்த மாங்காய்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? 60 கீழ் எக்ஸ் இல்லையா? 60 கீழ் எக்ஸ் மாங்காய்கள் தான் அமலனுக்கும் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கும். அப்ப 60 கீழ் எக்ஸ் மாங்காய்கள் கிடைத்தன அமலனுக்கு. அதுல எத்தனை வித்தார் அவர்? எத்தனை மாங்காய்களை விற்றார் அமலன்? 3 மாங்காய்களை வித்தார். 3 மாங்காய்களை விற்ற பின் அவரிடம் எஞ்சிய மாங்காய்களின் எண்ணிக்கை என்ன? 2. ஆகவே நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த மாங்காய்களின் எண்ணிக்கை 60 கீழ் எக்ஸ். ஆகவே அமலனுக்கு கிடைத்த மாங்காயின் எண்ணிக்கையும் 60 கீழ் எக்ஸ். அதுல 3 வித்து 2 மிகுதியாக வைத்துள்ளார். ஆகவே இத ஒரு சமன்பாட்டுல காட்டுறேன்டா. அமலனுக்கு கிடைத்த மாங்காய்களின் எண்ணிக்கை 60 கீழ் எக்ஸ். அதில் அவர் விற்ற மாங்காய்களின் எண்ணிக்கை 3.
ஆகவே எஞ்சியது 2. இதை நாங்க ஒரு சமன்பாட்டுல காட்டலாம். 60 இன் கீழ் x மறை 3 சகை சமன் 2. இது யாருக்கு விளங்கல? விளங்காட்டி எனக்கு கை காட்டுங்க. விளங்கலேண்டு. ஓகே. அப்ப 60 இன் கீழ் x மறை 3 சமன் 2. இதை நாங்க இனி சுருக்கலாம். நாங்க சமன்பாடுகளை சுருக்கிற படிச்சுட்டோம். 60 இன் கீழ் x இந்த மறை 3 சமன்பாட்டுக்கு அங்கால வந்தா நேர் 3 ஆகும். ஆகவே 60 இன் கீழ் x சமன் 2 சக 3 5. இது எங்களுக்கு சுருக்க தெரியும். இந்த வகுத்தல சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனோம்டா x அது பெருக்கலாக மாறும். ஆகவே 5x சமன் 60 x சமன் 12. ஆகவே ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மாங்காய் இல்ல, எல்லாமாக 12 நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். ஓகே, 60 12ஆல பிரிச்சா ஒரு ஆளுக்கு கிடைச்ச மாங்காயின் எண்ணிக்கை 5. 5ல் அவர் 3 வித்து மிகுதி 2 அவரிடம் உள்ளது. யாருக்கு விளங்கல இது? இந்த உதாரணம் விளங்கிச்சா? இந்த மாதிரி தான் நாங்க சமன்பாடுகளுக்கு எப்படி நாங்க யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எந்த விதத்துல அது பாவனைக்கு உதவும் என்று பார்ப்போம். இன்னொரு உதாரணம், 3 இன் கீழ் a சக 2 இன் கீழ் a சமன் அரை. பகுதி எண்கள் சமன், ஆகவே தொகுதி எண்ண கூட்டலாம். 3 சக 2 5, 5 இன் கீழ் a சமன் அரை, ஆகவே a சமன் 10. உதாரணம் 3 பார்ப்போம். 2 இன் கீழ் x சக 5 சமன் 3 இன் கீழ் 2 தர x மறை 3. சமன்பாட்டுக்கு வெளியில இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் பெருக்கலாம், இது ரெண்டையும் பெருக்கலாம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்டா 2 தர 2 4 x மறை 3. இது ரெண்டையும் பெருக்கணும்டா 3 தர x சக 5. இப்ப இதை சுருக்கணும்டா 4x 4 தர 3 12 மறை 12. 3 தர x 3x 3 தர 5 15. இந்த 3 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு வந்தோம்னா நேர் 3 மறை 3x ஆக மாறும். இந்த மறை 12 நேர் 12 ஆக மாறும். ஆகவே x சமன் 27. விளங்கிச்சாது? ஓகே. இந்த உதாரணத்தை எனக்கு செய்து காட்டுங்க. இப்ப சார் x சமன் மறை 5. x சமன் மறை 5. ஓகே, செய்து பார்ப்போம். இப்ப இதுல பகுதி எண்கள் சமன் இல்ல, ஆகவே பகுதி எண்களை சமனாக்குறதுக்கு பூமாசி காணணும். பூமாசி வந்து x மறை 1 x நேர் 2. இதுல ஆல்ரெடி x மறை 1 இருக்கு. ஆகவே x மறை 1 x நேர் 2 ஆக்குறதுக்கு இந்த பகுதி எண்ணை x ஆக 2ஆல பெருக்கணும். ஆகவே தொகுதி எண்ணையும் x ஆக 2ஆல பெருக்குவீங்க. இந்த பின்னத்துக்கு x நேர் 2 இருக்கு. ஆகவே நீங்க x மறை 1ஆல பெருக்கணும் பகுதி எண்ணை. அதே போல தொகுதி எண்ணையும் x மறை 1ஆல பெருக்குவீங்க. அப்ப 2 தர x 2x 2 தர 2 4 மறை 1 x மறை x மறை 1 தர மறை 1 நேர் 1 சமன் 0. 0 நாங்க இதால பெருக்கினாலும் 0மே தான். ஆகவே இத நாங்க இந்த வகுத்துல சமன்பாட்டு கங்கால கொண்டு போனோம்டா
அதை பூஜ்ஜியத்தால பெருக்கினா விடை பூஜ்ஜியமே. இதை சுருக்கணும்டா 4x 2x ஆக 4 மறை x நேர் 1 சமன் 5. 2x மறை 1 மறை ஒரு x வந்து x. இந்த நேர் 4 சமன்பாட்டு கங்கால கொண்டு போனா மறை 4. இந்த நேர் 1 சமன்பாட்டு கங்கால கொண்டு போனா மறை 1. ஆக மறை 1 மறை 4 மறை 5. யாருக்கு விளங்க இல்லாது? விளங்கிச்சா? ஓகே, குட். ரைட். இது நாங்க இன்னும் இந்த இந்த எங்கட வகுப்புக்கு இந்த டாபிக் இன்னும் தொடங்கல. இப்பெல்லாம் நேரம் செய்தது நீங்க படிச்சது ரிவிஷன், சரியா? சமன்பாடுகள்ல. அப்ப நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு உதாரணம் கொஞ்சம் தருவேன். அதெல்லாம் நீங்க வீட்டை செய்யணும், சரியா? உங்களுக்கு மேத்ஸ் நான் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு மேத்ஸுக்கு கூட மார்க்ஸ் வேணுமெண்டா யூ ஹேவ் டு பிராக்டிஸ். நீங்களாவே எத்தனிச்சு செய்யணும். புலவிட்டா பரவாயில்ல, பட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ், சரியா? அப்ப நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் தருவேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி விடையோட அடுத்த கிளாஸ்க்கு வரணும். நாங்க அடுத்த கிளாஸ்ல ஒருங்கமை சமன்பாடுகள் என்றா என்ன உங்களுக்கு இன்னைக்கு படிச்சது ரிவைஸ் பண்ணதெல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் நாங்க ஒருங்கமை சமன்பாடுகளை பற்றி படிக்கலாம் அடுத்த கிளாஸ்ல, சரியா? அப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க்கை தர அடுத்த கிளாஸுக்கு முதல் நீங்க வீட்டுல செய்யணும். ஓகே, இப்ப கிளாஸ் முடியும். ஓகே, Thank தேங்க்ஸ். you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir.